அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சோஷியல் மீடியால எவ்வளவு அதிகமா இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு ஒரு டிப்ரஷன், அதாவது மனச்சோர்வு உருவாகுது அப்படிங்கிறது என்னுடைய சொந்த அனுபவம். அத பத்தி தான் உங்கட்ட நான் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம்னு இன்னைக்கு இருக்கிறேன். சோஷியல் மீடியால குறிப்பா ரீல்ஸ் நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம அறியாம ஒரு மனச்சோர்வுக்கு, டிப்ரஷனுக்கு நம்ம போறோம். மனச்சோர்வுங்கிறதுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, காரணம், காரியம் இல்லாம, அதாவது என்ன காரணம்னே தெரியாம, ஏதோ ஒரு விதமான ஒரு குழப்பம் ஆகுறது, அ இல்லன்னா, அ நம்ம லைஃப்ல ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீலிங். இந்த ஃபீலிங் இருக்க இருக்க என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து மனச்சோர்வு அப்படிங்கிறோம். இந்த ரீல்ஸ் பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா, நம்மள அறியாம நம்ம அடுத்தவங்க லைஃப்போட கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறோம். நம்ம லைஃப்பையும் அடுத்தவங்க லைஃப்பையும் ஒரு கம்பேரிசனுக்கு கொண்டு போகும். இது கொண்டு போகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ரீல்ஸ்ல பார்க்கக்கூடிய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கல அப்படின்னு வரும்பொழுது, நம்ம வாழ்க்கை சரியில்லையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு தாட் நம்மள அறியாம நம்ம மனசுக்குள்ள உருவாகுது. இந்த தாட் உருவாயிருச்சுன்னா, நம்ம வாழ்க்கை நமக்கு பிடிக்காம போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில சில நல்ல விஷயங்கள் இருந்தாலும் கூட, நம்ம வாழ்க்கையில இருக்கிற குறைகள் மட்டும் தான் நமக்கு பெருசா தெரியும். நமக்கே நம்மள பிடிக்காம போயிடும் ஒருவேள. நிம்மதி இருக்காது. இதுதான் வந்து சோசியல் மீடியா இன்றைய காலகட்டத்தில நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஒரு டிப்ரஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உதாரணமா, ரீல்ஸ் நான் பார்க்குறேன்னு வைங்களேன், இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு செலிபிரிட்டி ஏதாவது எடுத்துக்கலாம். யார் வேணாலும் எடுத்துக்கலாம். செலிபிரிட்டி வீடியோ நெறைய வருதுன்னு வைங்களேன். ஒரு செலிபிரிட்டி வந்து நல்ல கோட் சூட் அழகா போடுறாரு, ஃபாரின் கார்ல போறாரு, சினிமால நடிக்கிறாரு, அ என்னென்னவோ பண்றாங்கன்னு வைங்களேன். இந்த மாரி ரீல்ஸ் நான் பார்க்க பார்க்க என்ன ஆகும், இந்த மாரி விஷயங்கள் என் சொந்த வாழ்க்கையிலும் நடக்கல அப்படிங்கிறது ஒரு ஹைலைட்டா ஒரு வெளியில எனக்கு மனசுலேருந்து வெளில வருது. அப்போ என்ன ஆகுது, என் வாழ்க்கையும் அந்த செலிபிரிட்டி வாழ்க்கையும் நான் கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்படி நான் ஆரம்பிச்சுட்டேன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு நிம்மதி போயிரும். நம்ம புத்திக்கு தெரியும். அதாவது இந்த பூமியில ஒரு மனுஷன் வாழ்க்கை மாதிரி இன்னொரு மனுஷன் வாழ்க்கை இருப்பதே இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை நமக்கு இருக்குது. ஒருத்தர் வாழ்க்கைய, ஒருத்தர் வெற்றிய நம்மால் நம்ம வாழ்க்கைக்கு கொண்டு வர முடியாது. நம்ம வாழ்க்கை என்னவோ, நம்ம வெற்றி என்னவோ, அத நோக்கி தான் நம்ம போணுமே தவிர, இன்னொருத்தர பார்த்து கம்பேர் பண்ணி, அவர் வெற்றி நமக்கும் வேணும்னு நான் நினைக்கிறது, எனக்கு நானே ம் வச்சுக்கிட்ட ஒரு ஆப்பா தான் இருக்கும். அதாவது இந்த இடத்துல தான் டிப்ரஷன் உருவாகுது. வாழ்க்கைய கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஒரு செலிபிரிட்டி வாழ்க்கையும், நம்ம வாழ்க்கையும் கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறோம். சோசியல் மீடியால இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரீல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு வகையில ஒரு செலிபிரிட்டி லைஃபோட நம்ம லைஃப்ப கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ், ஒரு சூழ்நிலைய உருவாக்குது. அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம். இந்த ரீல்ஸ் அதிகமா பார்க்க பார்க்க நம்மள அறியாம டிப்ரஷனுக்கு போறோம். வாழ்க்கைய கம்பேர் பண்றோம். நமக்குள்ள குறைகள மட்டும் தான் பெருசுப்படுத்துறோம். நிறைகளை பெருசுப்படுத்துவதே இல்லை. இந்த குறைகளை பெருசுப்படுத்தும்போது தான் டிப்ரஷன் உருவாகுது. சொல்லப்போனா ஒரு செலிபிரிட்டி வந்து சக்ஸஸ் ஆகுறதுக்கு நிறைய கஷ்டப்பட்டுருப்பார். அந்த கஷ்டங்கள் நமக்கு தெரியறதில்ல. ரீல்ஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய அவருடைய ரொம்ப ஒரு ஜொலிப்பான வாழ்க்கை, பளபளன்னு இருக்கிற வாழ்க்கை மட்டும் நமக்கு தெரியுது. அத மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம லைஃப்ப கம்பேர் பண்றோம். இது ரொம்ப தப்பு. இது தப்புன்னு புத்திக்கு தெரிஞ்சா கூட மனசு கேட்காது. ஸோ ரீல்ஸ் பார்க்கறதுல இது ஒரு பெரிய அபாயமா இருக்கிறதா நானு என் சொந்த அனுபவங்கிறது. சோசியல் மீடியால நீங்க அதிகமா இருக்க இருக்க ரீல்ஸ் அதிகமா பார்க்க பார்க்க கண்டிப்பா உங்க ரியாலிட்டி என்னங்கிறது உங்களுக்கு தெரியாது. உங்க சொந்த லைஃப் என்னங்கிறது நமக்கு தெரியாம போயிரும். வேற ஏதோ லைஃப்ப பார்த்து கம்பேர் பண்ணிட்டு மனசு உளைச்சலுக்கு ஆளாகுறது தான் பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தி. இந்த ரீல்ஸ் அதிகமா பார்க்கறதுனால. சோசியல் மீடியால இருக்கிற மிகப்பெரிய டேஞ்சர் இதுதான். ஸோ இதுதான் என்னுடைய ஷேரிங் இன்னைக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது ம் இன்டர்நெட் இல்லாத காலங்கள்ல, ஒரு 1995 வரைக்குமே கூட பார்த்தீங்கன்னா,
அப்போ உள்ள மக்களுக்கு வந்து இந்த டிப்ரெஷன், மன அழுத்தங்கள் இதெல்லாம் ரொம்ப கிடையாது. இருந்தது. ஆனா இந்த அளவுக்கு இல்ல. நம்ம அளவுக்கு இல்ல. அப்போலாம் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி இன்டர்நெட் இல்லாததுனால, சோசியல் மீடியா இல்லாததுனால, ஒரு பிரபலத்த பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, அன்னைக்கு காலையில நியூஸ் பேப்பர்ல போடுவாங்க. ஒரு கட்டுரை, ஒரு துணுக்கு எழுதுவாங்க, ஒரு ஃபோட்டோ போடுவாங்க. அவ்வளோதான். இன்னும் அதிகபட்சம் போனீங்கன்னா, ரேடியோல நியூஸ் ஓடும். சரிங்களா? அவ்வளோதான். டிவியில நைட்டு நியூஸ் போடுவாங்க 1/2 மணி நேரம். அவ்வளோதான். ஸோ, அன்றைய காலகட்டத்தில ஒரு சராசரி மனிதனுக்கு ஒரு பிரபலத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதற்கான வாய்ப்புகள், வழிகள் ரொம்ப ரொம்ப கம்மி. சரிங்களா? அதனால அவங்க எந்த செலிபிரிட்டியும் பார்த்து, அவங்க வாழ்க்கைய ஒரு கம்பேர் பண்ணாம, ஒப்பீடுகள் இல்லாம, ஒரு நிம்மதியா அவங்களால இருக்க முடிஞ்சது. அவங்களுக்கு அந்த மனுஷங்களுக்கு இருந்த அந்த ஒரு கிஃப்ட்டு, இன்னைக்கு 2026ல நமக்கு கிடையாது நமக்கு. நமக்கு சோசியல் மீடியால எல்லாமே காட்டுறாங்க. உடனுக்குடன் நியூஸ் எல்லாமே வருது. ஸோ என்ன ஆகுது? ஒரு டிப்ரெஷன் உருவாகுது.